சர்ப்ரைஸ் கிஃப்ட் நாங்கள் அனுப்புகிறோம் உங்களுக்காக. நம்ம இஎம்ஐ அண்ட் இஎம்ஐ ராணி சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. எங்களை சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு நம்ம இஎம்ஐ டீம் சார்பா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுல ஒண்ணே ஒண்ணுதான். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி போ தள்ளுங்க. ஆமா, நீ பெயிண்டே இரு, நான் வலிச்சு வலிச்சு போட்டே இருக்கிறேன். ஏண்டி அருவி, எனக்கு வேற வேலையே இல்லையா? இப்படியே பண்று. உன்னை முதல்ல கறிக்கடைக்கு வித்து போடுறேன் பாரு. சை. லட்சுமி, என்ன இது? ஐயோ மாமா, நீங்களா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க. இருங்க மாமா, சேர் எடுத்து வந்துடுறேன். இல்லம்மா, சேர் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்படியே உட்காரேன் நான். எப்பா, சரி இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இந்தாங்க மாமா. கொஞ்சம் இருங்க மாமா, அடுப்பில் காப்பி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். காப்பி எல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. என்னங்க மாமா இவ்வளோ தூரம்? ஏதாவது விஷயமா? விஷயமா? விசேஷம்மா. விசேஷமா? சிதிலான்னு கல்யாணம் வச்சுருக்கோம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்துடும்னு. ஆமாம், எங்கே செல்லக்கண்ணு துர்காவும் காணோம். அவர் புள்ள இருக்க காட்டுக்கு போயிருக்காருங்க. துர்கா துளசி விளையாடிக்கு போயிருக்காளுங்க. சரிம்மா, செல்லக்கண்ணு வந்தால் சொல்லுமா, குடும்பத்தோட நீங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும். இருங்க மாமா, காப்பி வச்சுருக்கேன், குடிச்சிட்டு போவீங்களாம்மா? இல்லைம்மா, பங்காளி வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும். நீ வீட்டில் விசேஷம் வையே, வந்து நான் விருந்தே சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒத்த புள்ள வேற வச்சிருக்கிற. அப்புறம் உங்கள் அண்ணன் வீடு இங்கே தானே இருக்குமா? வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, வழி மறந்து போச்சு. எப்படிம்மா போகணும்? அண்ணனா? எந்த அண்ணன்? என்ன அண்ணனா? உன் கூட பிறந்தவ தங்கவேலு. ஓஹோ, அப்போ அவங்களையும் கூப்பிட போறீங்களா? கல்யாணத்துக்கு கூப்பிடணுமில்ல. அப்போ கொஞ்சம் இருங்க, வரேன். எதுக்கு இந்த கத்திட்டு போறா? இந்தாங்க, இதில் ஒரு 500 ரூபா இருக்கு. எதுக்குமா இது? மொய் பணம். அவங்க வேற கல்யாணத்துக்கலாம், நான் வர மாட்டேன். அதான் இப்பவே வைக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்ற? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு பங்காளி? கௌரவத்தை யாருக்காக விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவங்க இருக்க சபையில் நாங்கள் இருந்தா எங்களுக்கு என்ன மரியாதை? என்ன செல்லக்கண்ணே, நீயே இப்படி பேசுன எப்படி? வேற எப்படி பேசுறது பங்காளி? பேசாம லட்சுமி கொடுக்கறத வாங்கிக்கங்க. அது நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய முறை. என்ன செல்லக்கண்ணு? லட்சுமி அதை கொடு. காப்பி வேற. அண்ணனாமா அண்ணன்.
அவனே இருறா வரேன். அப்போ அங்க போயிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆமாங்க மாப்பிள்ள. அப்ப சரி ஈஸ்வரி. ஆ 1 2 3 என்னங்க மாப்பிள்ள? ஒன்றும் இல்லை, அது அவங்களுக்கே அவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும். அவங்க என்ன சொல்றது, நான் சொல்றேன் கல்யாணத்துக்கு வரல. அது இல்லைங்க மாப்பிள்ள, இந்த 2000 ரூபா நோட்டெல்லாம் இப்போ செல்லாதுங்க. தெரியும், அதான் கொடுத்தேன். இந்த 2000 ரூபா நோட்டு மாதிரி தான் எங்க அண்ணன் தங்கச்சி உறவும். செல்லாது, கிளம்புங்க. ஏங்க நில்லுங்க, அவங்க வீட்டு உறவே ஆகாதுங்கிறோம். அவங்க வீட்டு புழுக்கி கொண்டு வந்து இங்கே போட்டு போறீங்க, அதை எடுத்துட்டு போங்க. எக்கோ, உங்கள் 2 பிள்ளை இப்படி அடிச்சிட்டு நிற்கிது, அவங்கள சேர்த்து வைக்கணுங்கிற விவசாயம் இல்லாமல் இப்படி வெத்தலை கொட்டிகிட்டு இருக்கிற. மாணிக்கம் ஒரு இடம் தள்ளு நெல்ல. வந்துட்டான். ஹலோ, ஏங்க பத்திரிக்கை வச்சாச்சா? பத்திரிக்கை வச்சாச்சாவா? பைத்தியம் முடிச்சு போச்சுரி. இந்த 2 குடும்பம் சாகிற வரைக்கும் சேராது. இவனுக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வாழ்த்துனானுங்கண்ணா, தாலி கட்டின உடனே நம்ம மகனு மருமகள் பிரிஞ்சு போயிட வேண்டியதுதான். இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வராமல் இருக்கிறதா நல்லது. நம்மளும் பார்க்கத்தானே போகிறோம், இவனுக்கு நாளைக்கு எப்படி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு. கருமம், சே. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கிருந்து இங்கே வந்ததுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும். வேடி போனேன். சூப்பர்ல. கதிரி, அவன் எனக்கு போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கா, நீ ஜாலியாக உட்காந்து கை தட்டிட்டு இருக்க. டே காமு, நீ தானே சொன்ன அவளை வட்டமாடி தோக்கடிக்கணும்னு? இப்போ தெரியுதா அவ கூட வட்டமாடினா நம்மளை சதுரமாக்கிடுவான்னு? நல்லா தெரியுது மாப்பிள்ள. போகும்போது நம்ம வேணி கவிட்டுக்கு போய் இடுப்பு நீ விட்டு போகணும். ஏன் இடுப்பு மாப்பிள்ள ஊக்கி வீசினால விழாலும்பு வெளியே வந்து தொங்குற மாதிரியே இருக்கு. டேய் திருவாத்தா, மாப்பிள்ள என்னை யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. உன்னை கூப்பிட்ற மாதிரி அவ என்னை கூப்பிட்றா. உனக்கும் சொல்றேன், உன்ற கூட இருக்கனுக்கும் சொல்றேன். கேக்குது. இனிமே என்கிட்ட வம்பிழுத்தீங்க அவ்வளவுதான். நீ ஏன் வந்தா நான் எதுக்கு இழுக்கு போறேன் கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி கிண்ணுக்குட்டின்னு கண்ணு நோண்டி போடுவேன். உன்னை பார்க்காத கண்ணு இருந்தா என்ன போனா என்ன, நோண்டிக்கோ. துளசி போய் அழகு எட்டு பாடி போலாம். காமே, ஏன் கூட வட்டமாட வரியா? ஏய் தக்கடி, வந்தேன். பக்கத்துல வச்சு வந்தராத, தக்குடிடா. மாப்ள போயிட்டு வா மாப்ள, போய் அவங்க கூட ஜெயிச்சிட்டு வா. அழகி வா போலாம் வா. அழகு தங்கம் வாங்க. பயந்துட்டாடி. சோ சோ. அழகி வந்துட்டாடி. சோ சோ சோ. அழகி, நீ கூப்பிட்டாலா என்றாடு திரும்பாது. நான் அழகின்னு கூப்பிட்டது உன்னை. மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இப்படி போடுற? எனக்கும் சொல்லிக் கொடு. உனக்கு சொல்லி கொடுத்தாலும் வராது. டேய் கதிரே, ஏய் கணக்கு, என்னடாச்சு? தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
போச்சு. டேய் டேய் அடிக்காதீங்கடா டேய் விடுங்கடா டேய் அடிக்காதீங்கடா டேய் அடிக்காதீங்கடா விடுங்கடா டேய் ஐயோ கொல்லுதாங்களே. ஐயோ செத்துற கித்துற போறோம்டா. ஏன்டா இப்படி அடிக்கிற? 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ற ஆத்தா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு வந்தான்டா. இவனாலதான் இந்த நிலைமையில இருக்கிறேன். போறவனே நீ என்னத்துக்கு அடிக்கிற? உன்னால நான் இந்த நிலைமையில இருக்கேன் மாப்பிள. யோ தரகா விடுங்கடா. எவ்வளோ வாட்டியா சொல்றது என்ற மாமா வீட்டுக்கு போகாத துர்கா போட்டோ வாங்காதன்னு? என்னையா அது? என்னென்னப்பா பண்ண சொல்கிற? உனக்கு பயந்து ஊரை சுற்றி போனாலும் உன்ற மாமன் ஊர் எல்லையில் வந்து நின்று கழுத்தை பிடிச்சிக்கிட்டு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தியான்னு கேட்டு சாகடிக்கிறாரு. இன்றைக்குமே அவர் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் உட்கார வச்சு மாப்பிள்ளை போட்ட காட்டுன்னு சொன்னார். நானும் காட்டி தொலைச்சேன். அப்புறம் என்னையா இழுக்கிற? சொல்லு. அதில் ஒரு பையனை பார்த்தாரு. பையனை பார்த்து சொல்லியா? யோ சொல்லியா பார்த்து என்ன பண்ணாரு? அந்த பையன் உன்ற ஜாடையில் இருக்கனால வேண்டான்னு சொல்லிட்டார். டேய் வாய் முறா. டேய் கணக்கு கடவாயில போடுறவன. ஏய்யோ மார்க் இன்றைக்கு மாமனாரமா இருந்துட்டு என்ற மாப்பிள்ளை ஜாடை பத்தியே பேசிட்டு இருக்கிற. என்றா பார்த்துட்டு இருக்கிற? அர்ரா யோ தரகா கடைசியா சொல்றேன், இனிமே உன்னை ஊருக்குள்ள பார்த்தேன் இருக்க சொன்ன கழுத்தை எடுக்க சொல்லிடுவேன். போயா. ஏன் மாப்பிள பேசாம நீ ஏன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுற? என்ன இருந்தாலும் உன் ரத்த பொண்ணு தானே. ஆமாடா நான் போனதும் என் ரத்தக்காரி வாங்க மருமகனேன்னு வாழையில விரிச்சு வவு நிறைய சோத்த போட்டு கையோட பொண்ணையும் கட்டி கொடுத்து நல்லா இருங்க மருமகனேன்னு வாய் நிறைய வாழ்த்தி அனுப்பும் பாரு. பேசுற மாதிரி கூடு கட்ட நாட்டம். காத்து வாங்க அவன் காட்டு பக்கம் போனாலே கறி கறி தூக்கி காலிலே அடிக்க வருதுடா. இல்ல பொண்ணு வேற கேட்டு போனன்னு வையி உடனே ஓடு. மாப்பிள சொல்லு மாப்பிள. உனக்கு மாப்பிள்ள உனக்காவது கறி கட்ட, எனக்கெல்லாம் சீவை கட்டை தான். அது அப்படியே பறந்து வந்து என்ற முறை கட்டையில் மட்டும் விழுந்துன்னு வையன் பம்பரை கட்டை மாதிரி வீங்கி போடும். மாப்பிள்ள இதுக்கெல்லாம் நீ ஒரு முடிவை கட்டல, துர்கா உனக்குள்ள பார்த்துக்க. டேய் இவனை கல்யாணம் பண்ணிக்க துர்கா மாதம் ஒத்துக்கணும்ல. அவன் இவனை பார்த்தாலே ஏதோ வடக்கனை பார்த்த மாதிரி பார்க்குறான். இவன் காதல் பாஷா அவளுக்கு எங்கே புரிய போகுது? ஆடி அவ என்னத்துக்கிட்ட காதல் பாஷாவை புரிஞ்சுக்கணும். காதல் பாஷா இல்லை மாப்பிள, காதல் பாஷை. டேய் என்றா பேசிட்டு இருக்கிறீங்க? அவளை கல்யாணம் பண்ணுறது எனக்கு முக்கியம்னா அதை நான் எப்போ பண்ணியிருப்பேன். எனக்கு எங்கள் 2 குடும்பமும் ஒன்றா சேரணும். அதை அவளுக்கும் புரிய வச்சு 2 குடும்பமும் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனால் இதெல்லாம் அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பேசினாலே ஓடுறா. உங்க கல்யாணம் கூட நடந்துரும் மாப்பிள்ள. ஆனா அவங்க 2 குடும்பம் இருக்கு பாரு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி சேர வாய்ப்பே இல்லை. ஆமா மாப்பிள சொன்ன மாதிரி இவங்க அப்படி மாமனா ஆளுக்கு ஒரு கட்சியில் இருக்காங்க. இவங்களே சேரணும்னு நினைச்சாலும் அவங்க விட மாட்டாங்க. நிக்கிறான் பார் தீவெட்டி போறாம்பர் ஊர் முழுங்கி